ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு, 1 கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருவோம். அது அப்படியே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஓமம் அதை எடுத்து கையால் நல்லா கொஞ்சமாக தேய்ச்சிட்டு சேர்த்துருவோம். இதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு ஆயிலில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், நல்லா பிடிச்ச பிடி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆயில் கொஞ்சம் பத்தலைன்னா மறுபடியும் கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பாருங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். நல்லா நார்மல் வாட்டர் தான் எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ விசிலெல்லாம் போய் கேரட்டு, உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு. தோலை நல்லா நீக்கிட்டு ஒரு கரண்டி வச்சு இது போல் மசிச்சு விட்டுறலாம். நீங்கள் 3 விசில் விட்டிங்கனாலே கேரட்டு உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கடையில் வாங்கின மாவு தாங்க, கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு, ஏற்கனவே நம்ம வேக வைக்கல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அப்புறம் மாவுக்கு தனியாக உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மாவு 10 நிமிஷம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். இது போல் திரட்டிடுங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மெல்லிய சைஸ் சப்பாத்தி அளவு தேய்ச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இது போல் ஒரு கப்பு அல்லது டம்ளர் சென்டரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் எடுத்து இது போல் வச்சு விட்டுறலாங்க. நல்லா மாவு கொஞ்சம் வெளியே தெரியணும். சென்டரில் இந்த ஸ்டப்பிங்கை வச்சுருங்க. வச்சுட்டு எல்லா பக்கம் ஏகமாக நம்ம பரப்பி விட்டுருவோம். பாருங்கள், இது போல் நல்லா ஃபுல்லாகவே பரப்பி விட்டுடலாம். ஸ்பூனாலேயே நீங்கள் நல்லா பரப்பி விட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இதை செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக பரப்பி விட்டுருங்க. இப்போ அந்த கப்பை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கட்ரு இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பீசஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். நம்மளுக்கு வேணுங்கிற ஷேப்பு, அதாவது வெளியே வட்டை கொஞ்சம் அகலமாகவும் உள்ளே போகையில் கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம இருக்கிற மாதிரி பீசஸ் போட்டுருவோம். அவ்வளோதாங்க. இது போல் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே இது மாதிரி போட்டு விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக மேல் பகுதியிலேருந்து கொஞ்சமாக லேசாக உருட்டி எடுத்துக்கலாம். கீழ்ப்பகுதி வரும்போது சிறுசாக இருக்கும். அதை அப்படியே இது கூட அப்ளை பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன். இது போல் பாருங்கள், இன்னொன்று நான் உங்களுக்கு அதே போல் செஞ்சு காட்டுறேன். இந்த மேல் பகுதியை லேசாக அப்படியே உருட்டிகிட்டே வாங்க. நம்ம பீசஸ் பொடியிலேயே மேல் பகுதி அகலமாகவும் கீழே பகுதி சிறுசாகவும் போட்டுக்கோங்க. இது போல் உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இது போல் நான் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னா இது மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். மேலே நல்லா மைதாக்கும் உள்ளே இருக்கிற மசாலாவுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ மெதுவாக வந்து ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு திருப்பி விட்டுருவோம். 2 நிமிஷம் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வெந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. நல்லா மொறு மொறுன்னு டீயோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நான் வந்து எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. கையால் உடச்சிங்கனாலே மொறு மொறுன்னு போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.